வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சமையலில் வெஜிடபிள் குருமா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிள்ளை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கப்பு தேங்காய் திருகி எடுத்து வச்சுருக்கோம். அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கோம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வெஜிடபிள் எடுத்து வச்சுருக்கோம். எங்களுக்கு இங்கே ரெடிமேடாக கிடைக்கிறதுனால நாங்கள் ரெடிமேடு வெஜிடபிள் வாங்கி வச்சுருக்கோம். 2 உருளைக்கிழங்க தோல் சீவி வெட்டி வச்சுருக்கோம். இப்போ எடுத்து வச்சுருந்த தேங்காயை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானவுடனே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசம் போகுந்தொட்டிக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதிலேயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டு ப்ரௌன் கலர் வரந்தொட்டிக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மசாலாவே நல்லா கிண்டி விடுங்க. பச்சை வாசம் போகுந்தொட்டிக்கு நல்லா கிண்டிக்கிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இப்போ கிண்டி விடுங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துக்கிறோங்க. தக்காளியும் நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி நல்லா வேகந்தொட்டிக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோங்க. உருளைக்கிழங்கையும் நல்லா மசாலாவில் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிளையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதை நம்ம வேக வச்சிடலாம். இப்போ வேகம் வைக்கும் தொட்டிக்கு நல்லா வேகந்தொட்டிக்கு அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா வேகட்டும். இப்போ நல்லா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோங்க.
அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிடலாம். நல்லா வேகந்தொட்டிக்கும் திறந்து கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ நமக்கு மிகவும் சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோங்க. மிகவும் சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.